பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நினைவு கூறுகிறார். எப்படி என்றால், இங்கே தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முன்பே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனுமா இருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இங்கே விளக்குகிறார். அப்படி இருந்தவனாய் நான் இருந்த போதிலும் தேவனுடைய இரக்கம், அதுக்கு முன்னாடி அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய அவிசுவாசத்தினாலே நான் அப்படி என்ன பண்ண செய்தேன். ஆனா தேவன் எனக்கு இரக்கத்தை காண்பித்தார் என்று சொல்கிறார். அவனுக்கு இரக்கமே தேவைப்பட்டது. எல்லா மனிதருக்கும் இரக்கம் தேவை. லூக்கா 18:13 பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் தூரத்தினில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை, கிரேஸ், இது சொல்லணும்னு சொன்னா இரக்கம், மனதுருகுதல் அல்லது மனது இறங்கி, மனதுருக்கம், மன்னித்தல், இதை போன்ற வாக்கியங்களை நாம் இந்த இரக்கத்திற்கு ஒப்பிடலாம். இங்கே அந்த ஆயக்காரன் அவன் தன்னுடைய வேண்டுதலை எப்படி செய்கிறான் என்று சொன்னால், நான் பாவியாகிய மனுஷன், என்மேல் நீர் கிருபையாயிரும் என்று அவன் வேண்டுதல் செய்கிறான். இன்றைக்கும் சில மனுஷர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய தப்பிதங்களை இன்னும் உணராதபடிக்கு தங்களுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட ஒரு நபர்களாக தங்களுடைய வாழ்வின் ஜீவிதத்தை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் பாவங்களை தண்ணீரை போல பருகுகிறவர்களாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் முன்பதாகவே விசுவாசித்திருந்தேன் என்று சொன்னால் அந்த இரக்கம் எனக்கு எப்பொழுதும் போலவே ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருந்திருக்கும். நான் துன்பப்படுத்துகிறவனும் தூசிக்கிறவனும் கொலை பாதகனுமா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஈடுபட்டபடினால அந்த அவிசுவாசம் எனக்குள்ள அப்படி செய்ததுனால தான் நான் இப்போ இரக்கம் பெற்றிருக்கேன் அப்படின்னு அவர் இங்கே பதிவிட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதை போன்ற சில சூழ்நிலைகள், தேவனை அறிந்தும் சில நேரங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமான செயல்களை, அவரை மறுதலிக்கிற காரியங்களெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. தேவன் நமக்கு இறங்குகிறவர், நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறவர். நீங்கள் இன்னும் சொன்னால் ரோமரில் 3ஆம் அதிகாரம் 9-19 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதற்கு முன்பு திஷ்டாந்தப்படுத்தினோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இதை போன்றதான அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவனுடைய காரியம் என்ன என்பதை இந்த வசனங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய இரக்கம் எப்பேற்பட்ட நிலையில் நம்ம போய் இருந்தாலும், நான் இப்படி சொல்கிறதுனால நாம் மறுபடியும் தப்பிதங்களை செஞ்சாலும் அப்படின்னு யாரும் போயிடாதீங்க. நாம் அறிந்து சில நேரங்களில் தெரியாமல் செய்கிற தப்பிதங்களை அறிக்கையிட்டு விட்டு அதை ஒளிந்தாலே ஒழிய தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நாம் மாறுகிற பொழுது தான் தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவன் இரக்கம் பெற்றதை இங்கே நினைவு கூர்ந்திருக்கிறாரே ஆண்டவரே, அது போல எங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்களை எங்களால் விட முடியலை என்று தவிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கமானது ஆண்டவரே அவர்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கம் இல்லைன்னா நாங்கள் என்றைக்கோ எப்படியோ என்ன சூழ்நிலையில் போயிருப்போம் என்பதை எங்களால் விவரிக்க முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் இரக்கம் எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டதுனால, எங்களை முன்குறித்ததுனால, எங்கள் மேல் அந்த தயவு, அந்த இரக்கத்தை நீங்கள் காண்பிக்கிறதுனால இன்னும் நாங்கள் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செஞ்சுருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து உங்களுடைய மகிமையினால் நிறைத்து வழி நடத்துவீராக.
கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.